சூப்பர்ஸ்டிஷன்னா என்ன, அதை நீங்க நம்புறீங்களா, அதோட சயின்டிபிக் ரீசன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர்ஸ்டிஷன்னா என்னன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். சூப்பர்ஸ்டிஷன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஜாதகம், ஜோசியம், அப்புறம் லக்கு, இதெல்லாம் தான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. சூப்பர்ஸ்டிஷன்ல நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்கு. மூட நம்பிக்கையிலே நல்ல மூட நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. நம்மளுக்கே தெரியாம நம்ம டெய்லி மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கேயாவது இன்டர்வியூ போவீங்களா, இந்த ட்ரெஸ் தான் போட்டா எனக்கு லக்குன்ற மாதிரி உங்களுக்கு எப்பவுமே ஒரு ட்ரெஸ் இருக்கும். இல்லைன்னா எக்ஸாம் போறீங்களா, இந்த பெண்ல எழுதுனாதான்டா நான் பாஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் இருக்கும். வாட்ச், அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் நம்மளுக்கு லக்கு தர மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் நம்ம டெய்லி கிராஸ் பண்ணி வர நல்ல மூட நம்பிக்கைகள். சரி, அடுத்து என்னடா கெட்ட மூட நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா, சரியா நம்ம வெள்ளை பூமை தான் ஒரு கருப்பு பூனை கிராஸ் ஆகும், அதை நம்ம கெட்ட சகனம்னு நினச்சிட்டு விட்டுருவோம். அதே மாதிரி வெள்ளை எங்கேயாவது கிளம்பும் போது கால் தடுக்குச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு போ, அப்படின்லாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் கெட்ட மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு சூப்பர்ஸ்டிஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஏன் உங்க வீட்டில் கூட பார்த்துருப்பீங்க, பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய், எலுமிச்சம், இது மூணுத்தையும் ஒரு கயிறில் கட்டி வாசல்ல தொங்க விட்டுருப்பாங்க, அப்படி எல்லாம் வண்டிகள்ல தொங்க விட்டுருப்பாங்க. பொதுவாக அது ஏன் கட்டியிருப்பாங்கன்னா, உள்ள வரும்போது திருஷ்டிகள் போயிடணும், கண்ணு பற்றுக்கிறது போயிடணும் அப்படின்றதுக்காக தான் அதை கட்டி வச்சிருக்காங்க. அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். பொதுவாக அதை எதுக்காக கட்டி வச்சிருக்காங்கன்ற சயின்டிபிக் ரீசனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்காக வீட்டு வாசல்ல கட்டி வச்சிருக்காங்கன்னா, அந்த நூல்ல எலுமிச்சத்தோட சாறு ஏறி நல்லா ஊறி போய் அந்த வாசம் காத்துல பரவுது. இது மூலமா கொசு, ஈ, அப்புறம் சில பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ள வராம தடுக்குது. டெக்னாலஜி இல்லாத காலத்துல இது ஒரு ரெப்பலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா காலப்போக்கில் அதை திருஷ்டி, கண்ணு பற்றக்கூடாதுன்னு அந்த மாதிரி மூட நம்பிக்கையா மாறிடுச்சு. சரி, அப்படியே வண்டியிலாம் கட்டுறாங்க. ஒரு புது வண்டி வாங்கும்போது எலுமிச்சம், காஞ்ச மிளகாய், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய், அதை கட்டுறது நம்மளுக்கு வழக்கமாயிடுச்சு. ஆனா இது எதுக்காக வண்டி, லாரிலாம் கட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றதை இமேஜின் பண்ணுங்க. இப்போ ஒரு டிரைவர் லாரி ஓட்டிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு தூக்கம் வரா மாதிரி இல்லை மயக்கம் மாற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அந்த லெமனோட வாசனை ஃப்ரெஷ்னஸை தந்து ஆக்சிடென்ட்டை தடுக்குது. அப்புறம் ஏன்டா பச்சை மிளகாய் தொங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் அந்த டிரைவரை பாம்பு கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பச்சை மிளகாவை எடுத்து அந்த டிரைவரை சாப்பிட சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி அவர் சாப்பிடும் போது அவருக்கு டேஸ்ட் தெரியலன்னா அந்த பாம்பு விஷ பாம்புன்னு அர்த்தம். அப்படி அவருக்கு டேஸ்ட் தெரிஞ்சதுன்னா அந்த பாம்பு விஷம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்காக தான் வண்டியில லாரிலாம் கட்டுறாங்க. இப்போ எதுக்காக லெமனையும் பச்சை மிளகாவையும் கட்டியிருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் அந்த மூட நம்பிக்கை நம்பினாலும் இன்னொரு பக்கம் சயின்டிபிக் ரீசனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய சயின்டிபிக் ரீசனோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.